12th Mathematics, Chapter 2, Complex Numbers, கலப்பு எண்கள். எக்ஸாம்பிள் 2.18 ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சில் பார்க்க போகிறோம். ஒரு மாற்று வழிமுறை. இப்போ இசட் கொடுத்துக்கிறாங்க, கலப்பு எண் கொடுத்துக்கிறாங்க, காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. இசட் ஈக்குவல் டு 3 + 2y. இசட்டு ஐஇசட் இசட் ப்ளஸ் ஐஇசட் இதை வந்து ஆர்கன் பிளானில் குறுகி சொல்கிறாங்க, ஆர்கன் தளத்தில் குறுகி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் given complex number vertex form on isosceles right angle. இந்த இசட்டு ஐஇசட் இசட் ப்ளஸ் ஐஇசட்டை குறித்த உடனே அது வந்து அந்த புள்ளிகள் இருசம பக்க செங்கோணத்தை முக்கோணத்தை அமைக்கும்னு சொல்ல சொல்கிறாங்க. இது ஆனால் டைரக்ட் கொஷின். இப்போ இசட் ஈக்குவல் டு 3 + 2i மட்டும் கிடையாது. இங்கே எந்த கலப்பு எண் கொடுத்தாலும் 1 + ஐயோ 3 - 2ஐயோ 5 + 2ஐயோ எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்தாலும் அது இசட்டு ஐஇசட்டு இசட் ப்ளஸ் ஐஇசட்னு மாற்றும் போது அது செங்கோண முக்கோணத்தை அமைக்கும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை தான் மாறும். ஐசோசெல் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இசட் இன் எந்த வேல்யூவாக இருந்தாலும் இசட் ஒரு பாயிண்ட்னா அடுத்த பாயிண்ட் ஐஇசட்னா அதுக்கு அடுத்த பாயிண்ட் இசட் ப்ளஸ் ஐஇசட்னா not only for z equal to 3 plus z equal to 3 plus 2i, for all the complex numbers it forms the z I z plus iz forms on isosceles right angles. அந்த z மதிப்பு 3,2 மட்டும் இல்லை, எந்த மதிப்பாக இருந்தாலும் 3 + 2i மட்டும் இல்லை, எந்த கலப்பு எண்ணாக இருந்தாலும் சரி z IZ z plus iz வரும்போது இது இருசம பக்க முக்கோணத்தை அமைக்கும்ன்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்க. இன்னும் நம்ம ஆன்சருக்கு வரல. இப்போ இசட்டு ஓகே, இதை பாருங்கள். இசட்டு 3 + 2i அப்படின்னா இது ஆர்டர்டு பேர் வரிசை ஜோடி எழுதுனோம்னா 3,2. இது ரியல் ஆக்சிஸ் எக்ஸ் அச்சு, ஒய் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ரியல் ஆக்சிஸ், ஒய் அச்சு இமேஜினரி ஆக்சிஸ், எக்ஸ் அச்சு வந்து மெய் அச்சு, ஒய் அச்சு வந்து கற்பனை அச்சு. ஓகே, இதில் 3,2 மார்க் பண்ணணும். எக்ஸ் ஆக்ஸில் 3 ஒய் ஆக்ஸில் 2. அப்போ ஏ 3,2 இது மாதிரி குறிக்கணும். இது மாதிரி குறித்த உடனே இது ஏ பாயிண்ட்டு. இந்த ஆரிஜின்லேருந்து ஏ பாயிண்ட்டுக்கு இது மாதிரி மார்க் பண்ணிங்கன்னா டாட்டடு லைன் போட்டுட்டா இது இந்த பாயிண்ட்டை ஏவை 3,2ன்னு எழுதுவோம். இது ஆட்டோமேட்டிக்காக இசட் ஆகும். இது ஓலேருந்து ஆரிஜின்லேருந்து ஏ வேல்யூம் டாட்டடு லைன் போட்டுட்டு அந்த ஏ வெர்டெக்ஸ் 3,2வை இந்த ஓஏவை இசட்டாக மாற்றிக்கணும். சரி, அதுக்கப்புறம் இசட்டுக்கு அப்புறம் நம்ம ஐஇசட் கண்டுபிடிக்கணும். ஐஇசட்னா ஐனா ஐ, இசட்னா கொஷினில் கொடுத்துருப்பாங்க 3 + 2i. அப்போ i × 3 மல்டிப்ளை பண்ணுறோம். i × 3 i² × 2, i² -1, அப்போ -2 ஆகும். இதை -2,3ன்னு எழுதலாம். மெய் பகுதியை எழுதிட்டு அப்புறம் கற்பனை பகுதியை எழுதணும். ரியல் பார்ட்டு தென் இமேஜினரி பார்ட்டு. இதை ஆர்கன் பிளேனில் மார்க் பண்ணணும், ஆர்கன் பிளேனில் பிளாட் பண்ணணும். ஆர்கன் தளத்தில் இந்த புள்ளியை குறிக்கணும். -2 இங்கே இருக்குது எக்ஸ் அச்சில், அதாவது மெய் அச்சில். கற்பனை அச்சு ஒய் அச்சில் நம்மளுக்கு என்ன வரணும், 3 வரணும். ஸோ இந்த பாயிண்ட்டு -2,3. ஓகே, அதுக்கப்புறம் இசட் ப்ளஸ் ஐஇசட், இசட் ப்ளஸ் ஐஇசட், இசட்னு பார்த்து 3,2, ஐஇசட்னு பார்த்து -3,2. இதை ஆட் பண்ண பார்த்து ரியல் பார்ட்டை ஆட் பண்ணணும், மெய்ப்பகுதியை மட்டும் ஆட் பண்ணணும், கூட்டணும். 3 - 2 1, 2 + 3 5. ஸோ 1,5. எக்ஸ் ஆக்ஸில் 1, ஒய் ஆக்ஸில் 5, அதாவது ரியல் ஆக்சிஸில் 1, இமேஜினரி ஆக்ஸில் 5. அப்போ இது 1,5 இந்த இடம் வரும். 1,5. எப்பயுமே பேர் எப்படி கொடுப்பாங்க, பிளாட் பண்ணிட்டோம். அந்த பாயிண்ட்டுக்கு நேம் எப்படி கொடுப்பாங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ், கடிகாரம் சுற்றும் திசைக்கு தான், எதிர் திசையில் தான் நம்ம பேர் வைக்கணும். அப்போ இந்த வெர்டெக்ஸ் ஏ, இந்த வெர்டெக்ஸ் பி, இது வந்து சி. ஏபிசி மார்க் பண்ணிட்டோம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த ஏ பாயிண்ட்லேருந்து ஆரிஜினுக்கு கோடு போட்டால் இசட்டு, சி பாயிண்ட்லேருந்து ஆரிஜினுக்கு கோடு போட்டால் அடுத்த இது ஐஇசட் பாயிண்ட்டு.
ஐஇசட் பாயிண்ட் தான் வந்து -3,2 இது அப்போ ஐஇசட்னு எடுத்துக்கணும். ஸோ இப்போ ஆரிஜின்லேருந்து பிக்கு கோடு போட்டோம்னா இசட் ப்ளஸ் ஐஇசட்டு. ஸோ அப்போ ஓஏனா ஏபி பக்கத்தை குறிக்கும், ஓசினா பிசி பக்கத்தை குறிக்கும். இது ஒரு சதுரம். இது வந்து ஷேப்பு எதை குறிக்குதுன்னா ஓஏபிசி ஸ்கொயரு. டயகனல்ஸ் ஆர் ஈக்குவல். ஓபி லென்த்தும் ஏசி லென்த்தும் ஈக்குவல். ஸோ அப்போ இதை வந்து இசட் ப்ளஸ் ஐஇசட். ஓபி இசட் ப்ளஸ் ஐஇசட்னா ஏசி இசட் ப்ளஸ் ஐஇசட் தான். ஸோ அப்போ ஓசி ஒரு பக்கமாகிடுது, ஓசி ஒரு பக்கமாகிடுது, ஓஏ ஒரு பக்கமாகிடுது, இசட் ஐஇசட்டு. ஏசி ஒரு பக்கமாகிடுது. அப்போ இந்த முக்கோணத்தில் நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்றத இப்போ சொல்ல போகிறோம். கேள்வியை பொறுத்தவரையிலையும் ஆர்கன் தளத்தில் குறுகி சொல்கிறாங்க. இந்த கொஷின் கிடையாது, எந்த கேள்வி கொடுத்தாலும் ஒரு சதுரம் வரைஞ்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஓஏபிசி அப்படி பேர் கொடுத்துட்டு எல்லா கேள்விக்குமே இசட் எந்த மதிப்பு கொடுத்தாலும் இது இசட்னு எடுத்துக்கின்னு, இது ஐஇசட் எடுத்துக்கின்னு, ஏசி இசட் ப்ளஸ் ஐஇசட்னு எடுத்துக்கின்னு, இப்போ நம்ம பரப்பு கண்டுபிடிக்க போகிறோம். சாரி, பரப்பு இல்லை, ஏரியா கேட்கல. நம்மளை என்ன கேட்குறாங்க, இந்த பாயிண்ட்ஸு 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்ம் த 3 வெர்டிசஸ் ஆஃப் த 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்ம்ஸ் ஆன் ஐசோல் ரைட் ஆங்கிள். கொடுக்கப்பட்ட 3 புள்ளிகள் வந்து என்னன்னு நிரூபிக்கணும், செங்கோண முக்கோணத்தின் புள்ளிகள், இருசம்பக்க செங்கோண முக்கோணத்தின் புள்ளிகள் நிரூபிக்கணும். ஸோ அப்போ ஓஏ கண்டுபிடிப்போம், ஓஏ சைடு கண்டுபிடிப்போம். இப்போ நம்ம தெரிஞ்சு போச்சு ஓஏவும் நம்மளுக்கு ஓஏவும் இந்த படத்தின் பிரகாரம் ஓஏவும் ஏபியும் ஒன்றுன்னு தெரியும். இதெல்லாம் எக்ஸாம்பிள் எழுத தேவையில்ல. அதே போல் ஓசியும் பிசியும் சமம் தெரியும். அதே போல் ஓபியும் நம்மளுக்கு ஏசியும் ஒன்றுன்னு நம்ம புரிஞ்சிச்சு. அப்போ இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள் எழுத தேவையில்ல. நம்ம லென்த்து ஓஏ கண்டுபிடிக்கிறோம். அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் கண்டுபிடிப்போம். மாடுலஸ் ஆஃப் இசட்னா இசட் கொடுத்துக்கிறாங்க. அப்போ ரூட்டுக்குள்ளே 9 + 4 வரும், ரூட் ஆஃப் 13. இதை மட்டும் எழுதினா போதும். ஓஏனுடைய லென்த்து கண்டுபிடிச்சிட்டேன். அதே போல் ஓசியினுடைய லென்த்து தேவைப்படுது, நீளம். அப்போ மாடுலஸ் ஆஃப் ஐஇசட். மாடுலஸ் ஆஃப் ஐஇசட்னா மாடுலஸ் ஆஃப் இசட் தான். அப்போ இதுவும் ரூட் ஆஃப் 13. மாடுலஸ்குள்ளே ஐ வந்தால் மாடுலஸ் எடுக்கும்போது 1 ஆகிடும். மாடுலஸ் ஆஃப் இசட்னா இசட்டு. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா 2 பக்கம் சமம் ஆகிடுது. ஓஏ ஈக்குவல் டு ஓசி ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா இசட் ஈக்குவல் டு ஐ மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஐஇசட் ஈக்குவல் டு 13. நம்மளை பொறுத்தவரையிலும் கேள்வி என்னான்னு கேட்டிங்கன்னா 2 பக்கம் சமமாக இருக்குன்னு சொல்லணும். ஐசோசெல்ஸ் சொல்லணும். 2 sides are equal. OA equal to OB. Length of the 2 sides equal. கொஷின் பிரகாரம் ஏபியும் பிசி ஈக்குவல். அப்போ ஓஏவும் ஓசி ஈக்குவல் தெரிஞ்சு போச்சு. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரியுது, லென்த்து 2 sides ஈக்குவல் தெரிஞ்சு போச்சு. அப்போ இட் இஸ் நம்ம ஆன் ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கல். 2 பக்கம் கண்டுபிடிச்சாலே போதும், இன்னொரு பக்கம் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கல். ஓகே, புரிஞ்சு போச்சு. 2 பக்கம் இரு சமபக்க முக்கோணம், இரு சமபக்க முக்கோணம். ஓகே, ரொம்ப சாமர்த்தியமாக சாதுரியமாக கையாளலாம். இதை தப்புன்னு சொல்ல முடியாது. இங்கே ஆன்சரே இங்கே தான் தொடங்குது. இந்த டயக்ராம் போட்டாலும் ஓகே, இல்லை காமனாக அந்த டயக்ராம் போட்டுட்டு ஏபிசின்னு மார்க் பண்ணிவிட்டு இது வந்து டாட்டட் லைன். ஓகே, இதை வந்து நம்ம எடுத்துக்கின்னு இசட்டுக்கு மாடுலஸ் எடுத்தாலும் சரி, மாடுலஸ் ஆஃப் ஐஇசட் இந்த ஓஏ லென்த்து ஓசி லென்த்து ஈக்குவல் ஆகுது. அப்போ 2 சைடு லென்த்து ஈக்குவல் ஆகிறதுனால இது வந்து ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள் சொல்கிறோம், இருசம்பக்க முக்கோணம் சொல்கிறோம். அதுக்கப்புறம் இந்த இடம் 19 உருவாக்கணும், இதை 19 காட்டணும். இது வந்து எல்லாருக்குமே புரியும். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட்னா ஐயால் மல்டிப்ளை பண்ண பார்த்து ஐஇசட். எப்போல்லாம் ஐ வந்தாலும் ஆர்குமெண்ட் வந்து பை/2 தான் வரும். அது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரில் அடிப்படை கருத்து. இசட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட்டு, அது ஐஇசட் மல்டிப்ளை பண்ணால் ஐஇசட். மற்றொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஐஇசட்னா இசட் ஆனது ஐஇசட்டுக்கு செங்குத்தாக இருக்கும், ஐஇசட் ஆனது இசட்டுக்கு செங்குத்தாக இருக்கும். இசட் அண்ட் ஐஇசட்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர். அப்போ நம்ம என்ன சொல்லணும், இசட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஐஇசட்.
இசட் ஆனது ஐஇசட்டுக்கு செங்குத்து. இல்லைன்னா மாற்றி கூட எழுதலாம். ஐஇசட் ஆனது ஐஇசட்டுக்கு இசட் இஸ் பர்பெண்டிகுலர் டு ஐஇசட். ஸோ தீட்டா வந்து 90 டிகிரி. இசட் ஆனது ஐஇசட்டுக்கு எவ்வளோ இருக்கும்? 90 டிகிரியில் இருக்கும். இது அடிப்படை கருத்து. என்ன அடிப்படை கருத்துனா, ஐ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட்னா இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஐஇசட்னா ஐ வந்தாலே அதனுடைய ஆர்குமெண்ட்டு 90ஆக தான் இருக்கும். வீழ்ச்சி 90ஆக இருக்கும். அப்போ இசட் ஆனது ஐஇசட்டுக்கு 90ன்னு பார்த்து 90 டிகிரி. இப்போ ஆங்கிள் வந்து இந்த இடம் 90 டிகிரி. மெஷர்மெண்ட் ஆங்கிள் ஓ, இப்போ ஏஓசியில் ஆங்கிள் ஓ 90 டிகிரி. இப்போ 90 டிகிரி ஓகே, இந்த இடம் 90 டிகிரி ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஓ 90 டிகிரி பார்த்து. அப்போ டூ சைட்ஸ் ஆர் ஈக்குவல் ஐசோசெல்ஸ், ஆங்கிள் வந்து 90. அப்போ நம்ம என்ன சொல்லணும் கொஷினில்? அப்போ the vertices forms on isosceles right angle. அப்போ நம்ம லாஸ்ட்டில் முடிக்கு பார்த்து இட் இஸ் ஆன் அப்படியே முடிக்க வேண்டியதுதான். ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள். இது ஐசோசெல்ஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். தப்பாக போகிறேன். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது இரு சமபக்க செங்கோண முக்கோணம். இது வந்து அடிப்படை கருத்துலாம் நம்மளுக்கு தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கின்னு உடனே ஆன்சர் பண்ணுறோம். இதே மாதிரி டயக்ராம் போட்டுட்டு செங்கோண முக்கோணம் கூட போடுங்க, தப்பு இல்லை. வரைஞ்சிட்டு ஓஏசின்னு வச்சு ஓஏபிசி சதுரமே போட்டுக்குங்க. சதுரமே போட்டுக்கின்னு இது இசட் ப்ளஸ் ஐஇசட் கண்டிப்பாக இது இருசம்பக முக்கோணமாக தான் இருக்கும். இருசம்பக செங்கோண முக்கோணமாக தான் இருக்கும். இட் ஃபார்ம்ஸ் ஆன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் இருக்கும். அப்போ ரெண்டு சைடு ஈக்குவல்னு காட்டுங்க. இங்கே தான் ஆன்சரே ஆரம்பிக்குது. இவ்வளோ தான், இதுக்கு முன்னாடி நடத்துறதெல்லாம் தேவையில்லை. இப்போ ஓஏ இசட்டும் ஐஇசட்டும் சமம். அப்போ டூ சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ரெண்டு பக்கம் சம்மாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கோணம் வந்து ஒன் ஆஃப் த ஆங்கிள் வந்து 90 டிகிரி. அப்போ இட் இஸ் ஆன் ஐசோசெல் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது இருசம்பக செங்கோண முக்கோணம்னு எழுதி முடியுங்க. நன்றி, வணக்கம். ரொம்ப சுருக்கமான நிரூபணம், அழகான விஷயம். இதை எழுதிட்டு இது எதுனா போதும். அதுக்கப்புறம் இதுக்கு உள்ள கோணம் 90ன்னு சொல்லிட்டு இருசம்பக்க முக்கோணம்னு முடிச்சிடுங்க. இருசம்பக்க செங்கோண முக்கோணம்னு முடிச்சிடுங்க. நன்றி, வணக்கம்.